ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன பிள்ளையா இருப்பாங்க. அப்போ அவங்க மனசுல அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா வந்துட்டு, இங்க இப்ப என்ன வளர்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அப்பா, அம்மா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. "உன்னோட அப்பா, அம்மா நாங்க கிடையாது. உன்னோட அதாவது சொந்த அப்பா, அம்மா நாங்க கிடையாது. உன்னோட அப்பா, அம்மா வந்துட்டு நாங்க வெளியூருக்கு வந்திருக்கும்போது, இவங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல வந்துட்டு உங்க அப்பா, அம்மா வந்து உன்ன வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. அப்ப எங்களுக்கு மனசு கேட்காம நாங்க தான் உன்ன தூக்கிட்டு வந்து இத்தன வருஷம் வளர்த்தோம். இப்ப நாங்க இறந்து போற சூழ்நிலையில இந்த உண்மைய உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்தே போயிருப்பாங்க. இப்ப இந்த ஹீரோயின் அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா, அம்மாக்கு நான் தேவையில்லன்னு போயிட்டேன். அதனால தான் அவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் அவங்க இறந்து போற கடைசி நிமிஷத்துல தான் அவங்க எனக்கு இத சொன்னாங்களே தவிர்த்து உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்டின்னோனே, இப்ப அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் பக்கத்துல நின்று அவன் வேற பேசிட்டே இருப்பான். இவன் யார் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவன் அந்த சொந்தக்கார பையன் தான். அவங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பையனா தான் இருப்பான். இப்படியே பேசிட்டே இருக்கும்போது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்க்கா அப்டின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இவன தனியா விட்டுட்டு என்னால முடியாது. ஏன்னா எனக்கு யாரும் இல்லாத நேரத்துல அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க. இவன நான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நான் எப்படி பார்த்துப்பேன்றது தான் எனக்கே தெரியல. அப்படின்ற மாரி நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. வளர்த்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப அவங்களும் வேற இறந்து போயிட்டாங்களா? இப்ப எப்படி இந்த பையன நம்ம பாதுகாக்கிறது? நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே யோசனையா இருக்கும். இவங்கள வந்துட்டு ஆன்டி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு வேலைய தேடிக்கிறேன். உங்கள நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க? சரி வா வீட்டுக்கு போலாம் நேரமாச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாங்க. அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குமா? துணி கூட இருக்காது. இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, கிடைக்கிற சின்ன சின்ன துணியெல்லாம் வச்சு ஒண்ணா தச்சு அவனுக்கு போத்தி விடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அப்படி நீடில் வச்சு தச்சுட்டே இருக்கும்போது அவங்க கை வந்துட்டு குத்திரும். அப்ப வந்து அவங்க ஒரு பெண்டன்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த பெண்டன்ட்ல அந்த வந்து அவங்க பிளேட் பட்ட உடனேயே ஒரு மாரி வித்தியாசமான உலகத்துக்கு அவங்க வந்த மாரி இருக்கும். அதாவது ஸ்பேஸ்ல ஒரு இடத்துக்கு அவங்க வந்த மாதிரி இருக்கும். வந்தவுடனே இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டே இருக்கும்போது, இவங்கள வந்துட்டு அங்க உள்ளவங்க வந்து வரவேற்கிற மாரி இருக்கும். ஆனா வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். எதுவும் கேட்காது. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே என்ன வேணாலும் நீங்க இது பண்ணலாம். நீங்க என்ன வேணா இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இது வந்துட்டு நெறைய சீட்ஸ் அதெல்லாம் குடுப்பாங்க. இது என்ன சீட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத கையில எடுத்து போடும்போது பார்த்தோன்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப சாப்பாடு தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த சாப்பிடுற அந்த கிரைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுரும். இவங்களுக்கு அப்படியே பெரிய ஆச்சரியமா போயிடும். வளர்ந்தது மட்டும் இல்லாம உடனே வந்து அந்த கார்ன் இருக்கும்ல, அது வந்துட்டு அப்படியே முளைச்சே வந்துரும். இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நான் என்னோட சொந்த பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களோட சொந்த பிளேஸ்க்கு அவங்க வந்துருவாங்க. வந்தோனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இந்த பெண்டன்ட்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதனால தான் இதெல்லாம் கிடைக்குது. இது போதும். இதுவே நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணி வச்சுப்பாங்க. இப்ப மறுநாள் அந்த பையன் முழிச்ச உடனே பார்த்தோன்னா, இவங்க ஒரு இந்த கார்ன் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணிருவாங்க. இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் கிடைச்சது அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சீக்கிரம் சாப்பிடு அப்படின்ற மாரி அவர சாப்பிட வைப்பாங்க. சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, இப்ப சாப்பிட்டுட்டே இருப்பானே, இது எப்படி கிடைச்சது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்குன்னு சொந்தக்காரவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ என்ன பத்தி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. உன்னோட லைஃப்ப நீ பார்க்கணும்னு சொல்லும்போது, எனக்கு இருக்க ஒரே சொந்தமே நீங்க மட்டும் தான். உங்கள விட்டு நான் எங்கேயும் போவேன்னு நினைக்காதீங்க. நான் நிச்சயமா உங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்வான். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம எப்பவும் ஒண்ணாவே இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நினைச்சுப்பாங்கன்னா, என் வீட்ல இருந்து என்ன துரத்துனாங்கல்ல, அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு இன்னொருத்தர் இருக்காரு. அதாவது பிரதர்ன்னு தானே சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவரா இருந்தாலும், லவ்வரா இருந்தாலும் எல்லாரையும் பிரதர்னே முடிச்சிடுறாங்கல்ல. ஸோ அந்த மாரி சொல்லி எனக்கு இன்னொரு பிரதர் இருக்காரு. அவரு தான் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரு இப்ப மிலிட்டரில அந்த மாரி தான் இருக்கணும். அவர போய் நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி ஹீரோ நினைப்பாங்க. உடனே நான் அங்க போறேன்னு சொல்லும்போது குட்டி பையன் என்ன சொல்லுவான், அப்படி நீங்க எங்க போனாலும் நானும் உங்களோட வருவேன் அப்படின்ற மாரி சொல்லவும் சொல்லிட்டாங்கல்ல. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா இறந்த இடம் இருக்குல்ல, அங்க வந்துட்டு அவரோட அந்த பிரதர் இருக்காருல்ல, அந்த சின்ன சின்ன பையன் அவனையும் கூட்டிட்டு இப்ப வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி நீங்கலாம் வந்து என்ன இதுவரைக்கும் நான் உங்கள பார்த்ததே கிடையாது. ஆனா நீங்க இங்க இருக்கீங்கன்றது இப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் உங்கள பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் இருக்கான்ல 2 பேருமே சேர்ந்து அவங்க கிட்ட வந்து சில ப்ரே பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வேண்டிப்பாங்க. சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு வந்துட்டு நீங்க தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. என்னோட ஆன்டி வந்து என்ன வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. எனக்கு நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு குடுக்குறாங்க. எல்லாமே என்ன ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. என்னைக்குமே வந்து என் ஆன்ட்டிய வந்து நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். அதாவது நான் பொறுப்பா இருக்கேன். அதனால நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாரி இந்த பையன் சொல்லுவான். வந்து என்ன சொல்வாங்கன்னா, நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீ நல்லா வளரணும். உன்ன நீ பார்த்துக்கணும். நீ நல்லா பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதுன்ற மாரி சொல்லுவாங்களா. உடனே இந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, அப்படி கிடையாது. நான் உங்கள எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். உங்கள நல்லா பார்த்துப்பேன். இப்ப மட்டும் கிடையாது. உங்களுக்கு வயசானா கூட நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்கள நல்லா பார்த்துப்பேன். அப்படின்ற மாரி சொல்லவும், நீ இப்படி தான் பேசிட்டே இருப்ப. சரி சரி வா வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போவாங்க. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கால்ல ஏதோ தட்டுப்படுற மாரி இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அத எடுத்துட்டு, சரி வா வீட்ல போய் பார்க்கலாம்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அத தொறந்து தொறந்து பார்ப்பாங்க. தொறக்கவே முடியாது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, டம்முனு சுத்தியல் எடுத்து ஒரே போடு. அது ஓப்பன் ஆயிடும். தொறந்து பார்த்தா அங்க ஃபுல்லா முத்துமணி மாலை அது இதுன்னு இருக்கும். அதுக்கு கீழ உள்ள அடுக்குல வந்துட்டு பார்த்தா கோல்டு காயினா இருக்கும். அதாவது அத பிஸ்கட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கோல்டு பிஸ்கட்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமா போயிடும். இதெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்குல போகும் போலயே! என்ன பண்றதுன்னே தெரியலையே! இது பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பெண்டன்ட் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் சொல்லும்ல, நீங்க என்ன வேணா எங்கள்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லும்ல. உடனே டக்குன்னு அதுகிட்ட வச்சுட்டு, இத நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இங்க இருந்தா அது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அங்க அந்த பெண்டன்ட் கிட்ட
கிட்ட சொல்லிட்டு கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க சொல்லுவோம். அதுவும் அப்படியே மறைஞ்சிரும். அப்புறமா அந்த பையன் வருவான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இப்போ இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்களோட இவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும் அதுவும் போக அவங்களோட ஆன்ட்டி அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், சரி வாங்க போகலான்னு சொல்லவும், சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கிளம்பி வந்துருவாங்க. பார்த்தா அந்த பையனை ட்ரெயினில் கூட்டு வருவாங்க. அதுவா கிராமத்துலேருந்து வராங்க, அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆன்ட்டி நீங்கள் ரொம்பவே கிரேட் தெரியுமா, என்னை வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க, எல்லாமே எனக்கு செஞ்சு தரீங்க. இப்போ கூட நம்ம எப்படி போவோம், நடந்து போவோமா அப்படி இப்படின்னு நினச்சோன்னா ட்ரெயினில் டிக்கெட் எடுத்திருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போது இப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது நீ கூட்டிகிட்டு போறியா, நான் இப்போ வளர்ந்துட்டேன், இப்போல்லாம் நீ என்னை கேர் பண்ணவே கூடாது, நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். என்னடா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் உன்னை தனியாக நம்பிலாம் அனுப்ப முடியாது, நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா, முடியவே முடியாதுன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டே இருப்பான். உடனே அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் வருவாரா, அவர் வந்த உடனே ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, தொப்பிலாம் போட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரை கூப்பிடுவாங்களா, அப்படியே அவர் திரும்பி பக்கம் ஹீரோயின் பக்கம் அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல, என்னோட ரிலேஷன் எனக்கு வந்து பாத்ரூம் போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்கவும் அவர் அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பார். உடனே அந்த பையன் அங்கிள் எனக்கு அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லுவோம், சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த பையனை பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு வந்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோன்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஆனால் இவர் தான் ஹீரோ மாறு வேஷத்தில் இருக்காரு, வேணாம் அப்படின்னு சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெட்லேருந்து 2 சாக்லேட் இருக்கும்ல, அதை எடுத்து கையில் கொடுக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவார். இப்போ அவங்க கேங்கோட உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி பசங்க குட்டி பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனுங்களெல்லாம் நம்ம பிடிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம மாறு வேஷத்தில் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெயினில் ஒரு 2-3 பேராக ஏறிடுவாங்க. ஏறினவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தாலே தெரியும்ல, பதட்டத்தோட பயத்தோடு உட்காந்துருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிக்கெட் எடுக்கிறதோ அந்த ஐடி கார்டெலாம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ ஹீரோயினும் சின்ன பொண்ணு தான், அந்த பையனும் சின்ன பொண்ணு தான், பையன் தான். அதனால் அவங்கக்கிட்ட ஐடி ப்ரூஃப் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஐடி இருக்கிறவங்கள நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் திரு முழிக்கிறாங்களோ அவங்கள நம்ம தூக்கிட்டு போகணுன்ற மாதிரி பிளானோடே வந்திருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட வந்து உங்களோட ஐடியை காட்டு என்னமோ இவங்க செக் பண்ணுற மாதிரி வரவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்கி உட்காந்துருப்பாங்க. நேராக இவங்ககிட்ட வந்துருவாங்க. இவங்ககிட்ட பேசுனது பார்த்தாது அந்த பையனை வேற மிரட்டுவாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கோவமும் ஆத்திரமும் இருக்கும். எப்படியா தப்பிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஹெல்ப்னு கேட்கும்போது அங்கே யாருமே அசையவே மாட்டாங்க. உடனே அந்த ஆள் ஹீரோயினை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ தான் கரெக்டாக திரும்பவும் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அவரோட இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் இப்போ தான் பார்ப்பாங்க. போட்டு ஹீரோயினி அந்த குட்டி பையனையும் காப்பாற்றிட்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் வந்துட்டு மூக்கில் வச்சு அவங்க ஒரு துணி வச்சு அமுக்கிட்டாங்களா, கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பான். அதோட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இப்போ டாக்டர்லாம் வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கணத்தில் வேற காயமாக இருக்குமா, அந்த ஹீரோ தான் வந்து கொஞ்சமாக மருந்து போடுவார். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டரும் அவங்களும் சொல்கிறதுனால ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அப்படியே ஹீரோனுக்கும் அப்படியே மாறி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. கிட்ட நல்லாவே பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோட குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது குரூப்பில் இருக்காங்களா அவங்களாம், ஏடா ஆச்சு நம்ம பாஸுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், இப்போ ஏடா ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காரு, இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப தயங்கி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நம்ம கேங்லேயே வந்துட்டு நிறைய பொண்ணுங்களை வேலை பார்க்குறாங்க, ஆனால் நம்ம தலைவருக்கு வந்துட்டு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதரா, பையனை தானடா பிடிக்கும், ஆனால் இந்த பொண்ணை பார்த்தோன்னா அவர் ஒரு மாதிரி சைலண்டாக ஆகிறாரு, நடுகிறாரு, அவ்வளோ என்னடா அந்த ஓரளவு நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் இவர் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆகிற அளவுக்கு அப்படி என்னடா அப்படின்ற இப்போ அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஹீரோ வந்து எந்த பொண்ணுங்ககிட்டே பேசாதனால அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை தான் இப்போ அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஹீரோ இப்போ தான் பேர் என்னன்னு கேட்பாரு. அவங்க பேர் சொன்னோன்னே என்ன ஒரு அழகான பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த பையனை முழிச்சிருவான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு போகிறதுக்காக நிறைய சமைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அழகாக சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களாம் காப்பாற்றதுனால அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கொடுப்பாங்களா, எல்லாரும் வச்சு சாப்பிடும்போது எல்லாருக்குமே அந்த சாப்பாடு அவ்வளோ பிடிச்சிருக்கும். சொல்வார், இவ்வளோ சூப்பரான சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, இந்த அளவுக்கு நல்லா சமைச்சிருக்கீங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. அது ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட எல்லாருக்குமே அவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நான் இதுக்காக பணம் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ எடுக்க போவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் எங்களை காப்பாற்றிருக்கீங்க, என்ன மட்டும் இல்லை என்னோட ரிலேட்டிவ் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதனால பணத்தை கொடுத்து இது பண்ண வேண்டாம், அதுக்கான ஒரு அதாவது நன்றின்ற மாதிரி இருக்கும்ல, அதுதான் நான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்துட்டு அவங்க இங்கே தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருப்ப ஹீரோயின் வந்து அவங்க ஒரு ஊரை தேடி வந்திருக்காங்கல்ல ஒரு கமெண்ட்ற, அவர் தான் இவருன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க. உடனே இவர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஹீரோக்கும் இவங்களை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துடும். எல்லாரும் பாய்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாரும் ஒரே ஊரில் தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது, நாங்கள் இறங்க ஊர்லேயே நீங்களும் இறங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பேசுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்துட்டு உங்கள் கமெண்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னு, இந்த வேலைலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது, நீங்கள் சேஃபான இடத்துல தங்குறோன்னா நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன்னு அந்த பையனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வருவார். அங்கே வந்துட்டு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். அவங்களும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு இங்கே வரப்போகிறோம் அப்படின்றதுக்காக இல்லை 3 லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த 3 லெட்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல
கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு அவர் வந்து ஆஃபீஸ் நம்பர் இருக்குல்ல அதை எழுதி கொடுப்பாரு. எது ஒன்றுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஹீரோன்னு அந்த நம்பரை வாங்கி வச்சுப்பாங்க. இங்கே நீ சேஃபாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து அந்த குழு ரூமில் இந்த இடம் புதுசாக வேறு இருக்குது, துணிமணிலாம் அவ்வளோதான் இல்லை, என்ன பண்ணுறது யோசிக்கும் போது அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே கடைகள்லாம் போடுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா சீப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோனுக்கு நிம்மதியாக இருக்கும். அவங்க அங்கேருந்து கிளம்பணுன்னா இன்னொருத்தர் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அதோட இதெல்லாம் நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் அப்படி இப்படி எல்லாமே கொண்டு வரும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது இல்லை நான் இல்லை கமாண்டர் தான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாருன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதுக்கெல்லாம் அவரே பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போது ஹீரோன் ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப 4 பேர் எங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கல அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே எங்களுக்குன்னு ஒரு உதவினா செய்வாங்க. நீங்கள் கிட்ட வந்து 15 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கும். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இடம் எதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நிறையவே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இல்லை இல்லை இருங்க இருங்க எனக்கு அவசரமான வேலை இருக்குது, எனக்கு கமெண்ட்ரு தேடுவாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவன் எப்படி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்தாப்பா நீ வாங்கி கொடுக்க சொன்னதுக்கு பணமும் அவங்க கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு அவங்க வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு அந்த பதட்டம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்க சொல்ல ஒரு ஆன்ட்டி இருந்தாங்களா, அந்த ஆன்ட்டியோட பையனும் வந்துருவான். 2 பேருமே இப்போ 2 ஃபேமிலி ஒன்றான மாதிரி நல்லாவே பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே உள்ள குட்டி பையனும் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு குட்டி பையன் இருக்கல, அவங்க 2 பேர்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. இங்கே நிறைய வந்து ஐலாண்ட் இருக்குது, நிறைய வந்து பீச் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஒரு பிரதர் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஹீரோயினுக்கும் தனக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்ச மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால அவங்களோட ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அங்கிள் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒன்றா வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த அங்கிள் வீட்டில் இருக்கால ஒரு பையன், அவன் வந்து என்ன சொல்வான்னா, அந்த அங்கிள் பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஹீரோட பேர். அப்போ ஹீரோயின் யோசிப்பாங்க, அவங்க தேடுற பையன் ஒரு வேளை இவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்குல்ல. ஏன்னா அந்த ஒரு வேலைக்காக அவங்க பேரை வந்து கொஞ்சம் மறைச்சு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். பேசிகிட்டே இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய அந்த குக்கீஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இந்த குக்கீஸ் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு தின்னுட்டே இருப்பாரு. உடனே இந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான், தாத்தா ரொம்ப சாப்பிடாதீங்க, அது கொஞ்சம் வைங்க, அது எங்கிறதும் வாங்கலை, இந்த ஆன்ட்டி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவும் எனது இந்த பொண்ணு செஞ்சதா அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே இடத்துல ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விருப்பப்படலான்னு, இதெல்லாம் கஷ்டமே கிடையாது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்த மாதிரி தான், அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்கக்கூடாதுமா, என்ன மாதிரி சமைக்கிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அங்கிளோட அதாவது தாத்தாவோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துருவாங்க. வந்து அவங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க பேக்கெட்லேருந்து அவங்க சமைச்சு கொண்டு வந்து ஃபுட்டை வந்து தனியாக ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த ஆன்ட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காகம்மா இதெல்லாம் சொல்லும்போது, எங்களுக்காக இவ்வளோ சமைச்சிருக்கீங்க, இதை கூட நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுப்பாங்க. போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருமல் வந்துருமா, உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படியே தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோன் அப்போ தான் இவரை நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த அளவுக்கு உடனே அவங்க அந்த தாத்தா பாட்டி ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களுக்கு அப்படியே குறுக்குறுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க 2 பேருமே அங்கே திரும்பிட்டு. அப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வேற யாரோ நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வரும், அவங்க ட்ரெயினில் காப்பாற்றின ஹீரோ தான் வந்துட்டு இப்படி. அப்போ உங்களோட தாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. ஏன்னா அந்த ட்ரெயினில் வந்து அவர் மாறு வேஷத்தில் வரும்போது தானே உங்களுக்கு தெரியுது, இப்போ வேற யாரோ புது ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாத்தா என்ன சொல்வார்னா, வேலைக்காக அந்த டாஸ்க்குக்காக வந்துட்டு அந்த மாதிரி மாறு வேஷத்தில் அவன் போவாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். சின்ன பையன் இன்னொரு பையன் அவன் என்ன கேட்பான்னா, என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரிலாமா நடக்குது, அதுக்காக ஒரு டாஸ்க்கே கொடுக்குறாங்கன்னு தனியாக கேட்கவும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஆமாப்பா உனக்கு தெரியாதுல, நானும் இவரும் என் தம்பி இருக்கான்ல, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு வரும்போது ட்ரெயினில் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தது தெரியுமா, இந்த கமாண்டர் தான் வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறோம். அங்கிள் நீங்கள் இந்த வேலைலாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். உன்னை ஹீரோக்கே இது ஒரு மாதிரி இருக்கும், எல்லாரும் சேர்ந்து புகழ்றது. சரி ஓகே எல்லாரும் சாப்பிடுங்க, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரா. உடனே தாத்தா என்ன சொல்வார், எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் எங்கப்பா போகிற, உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பாரு. இருக்கும்போது இப்போ இங்கே வெளியே வந்துருவாங்க. வெளியே வரும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். ஏன்னா ஹீரோ நல்லா அழகாக இருக்காங்க, நம்ம ஒரு வேலை அழகா இல்லையோ அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோக்கு வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக அந்த மாதிரி இருக்கும், முகம் மட்டும் இதாக இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஹீரோயின் அதே மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ தயங்கும் போது எங்கள் ஆன்ட்டி சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவோம். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்க வருவாங்க. வந்துட்டு ஹீரோயினே அவங்களையும் கூட்டு போகும்போது ஹீரோ வந்து அவங்களே பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துருவாங்க. என்ன இங்கே வேறு ஏதோ ஓடுது போலே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த குட்டி பையன் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். தூங்கும் போது இவனுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்குற வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு வந்துட்டு நான் அந்த சொந்த ஊர் இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்குல்ல ஒரு லெட்டர் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவனை நம்ம ஸ்கூலில் சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குல்ல ஹீரோட ஃபேமிலி, அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு அங்கே இருக்கவங்க வந்துட்டு உன்னால எனக்கு கெட்ட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அங்கே வந்து யாரும் அந்த பேரை வந்து கெடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் தான் ஹீரோயின் வந்துட்டு 2 குட்டி பசங்களை கூட்டிட்டு அங்கே போவாங்களா. அப்போ ஹீரோ கரெக்டாக வேகமாக ஹீரோயின் வந்திருக்க தெரிஞ்சோன்னு வெளியே ஓடி வந்துருவாரு. ஹீரோ வந்து இந்த அளவுக்கு யார் வரும்போது பதட்டமாலாம் இருக்க மாட்டார். உடனே கூட வேலை பார்க்குறவங்களா எதுக்காக இந்த லேடிக்காக ஹீரோ வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பேசவும் அவங்களுக்குள்ள தானே பேசிப்பாங்க. அதை பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்த உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா,
இல்லை நான் வந்து இது மாதிரி ஊறுகாய் செஞ்சேன், குக்கீஸ் செஞ்சேன், அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு யோசிப்பார், அவர் நம்ம மேலே மட்டும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கேரிங்காக இருக்காளோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிப்பார். ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா இப்போல்லாம் உன் நடவடிக்கை வந்து வேற மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு பொண்ணு வராளா, உன்னை ரொம்ப கவனிக்கிறாளா, என்ன விஷயம், உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னம்மா எல்லாத்துலையும் இதே மாதிரி சொல்கிறேம்மா, கல்யாணன்றது விருப்பப்பட்டு பண்ணுறது தானே அப்படின்னு, அதுக்காக நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் ட்ரெயினில் ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை அவர் திரும்ப திரும்ப நினச்சி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. இப்போ அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பையன் பிறந்தானோ தெரியலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு யோசனையிலே இருப்பாங்க, அதை எப்படியாவது இவனை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களா. இப்போ பார்த்து உளுந்தடிச்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டில் தாத்தா இருக்காருல்ல, அந்த ஒரு ஆன்ட்டியும் ஒருத்தவங்க இருந்தாங்களா, அந்த ஃபேமிலி வேகமாக ஓடி வரும். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இங்கே வந்துட்டு நிறைய அடிக்கடி வந்து பிரச்சனைகள்லாம் நடக்கும்ல, அதனால நம்ம எப்படியாவது இங்கேருந்து ஓடுறது நல்லது, நாங்கள் இப்போ இங்கேருந்து போகிறதா இருக்கும், நீங்களும் எங்களோட வாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தானே இங்கேருந்து போகிறது அவ்வளோதான் நல்லதாக இருக்கும்னு தெரியாது, அதனால ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போதைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்படி ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் தம்பியை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, போது நீங்கள் போகிற இடத்துல அவனை எப்படியாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்துருங்கன்னு சொல்லும் போது, இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூலில் சேர்க்கறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுமா, ஒரு நாடாக நம்ம போயிட்டே இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து ஐடியெல்லாம் தேவையில்ல, அது மாதிரி எப்படி சேர்க்க முடியும்னு பேசும்போது ஹீரோயினுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். இப்போ இவங்க கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அதுக்காக வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டுக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. சரி எல்லாரும் உட்காருங்க நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போகவும், இங்கே எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுவாங்க. இங்கே நம்ம இருக்கிறதா வேணாமானே தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு, ஆனால் எதுவும் கொடுத்து உதவலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து ஹீரோ வந்து இப்போ அந்த மாதிரி அடித்தடிக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அடிச்சு போட்டதுனால ஹீரோக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கும். அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு இப்போ ஹீரோவை பார்க்க போகணும்னு நினைப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து அடிபட்டு கிடப்பாரு. ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ இப்போ இப்படி கஷ்டப்படுறது பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உடனே எல்லாருக்கும் வந்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்காக ஒரு ஷர்ட் ஒன்று அவங்களா தச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவர் கையில் அடிபட்டு இருக்கும்போது இந்த சட்டை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்டிக்காக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அடுத்த ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதே சட்டை போடும்போது எல்லாருமே கேட்பாங்க, இந்த சட்டை எப்படிப்பா இவ்வளோ நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஹீரோக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒன்னாக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ஹீரோவால் சாப்பிடவே முடியாது, அவருக்கு கை அடிபட்டிருக்காலும் சாப்பிட முடியாது. இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். இவருக்கு அடிபட்டிருக்குன்னா இவருக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசில் நினச்சிப்பாங்க. இப்போ இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோவால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவார். இப்போ மறுநாள் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே வெள்ளன வந்துருவாங்க ஹீரோட வீட்டுக்கு வந்து. அவருக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அங்கிளும் ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ இப்போ எங்கள் வீட்டில் இல்லைம்மா அவன் ஆஃபீஸ் போயிட்டான்னு சொல்லும்போது அங்கிள் என்ன சொல்வாருன்னா, நான் கொண்டு போகிறேன் அவனுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனை அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ இங்கே வர ஒரு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அங்கிள் நீங்கள் எதனா கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நான் கொண்டு வரலப்பா, அந்த பொண்ணு தான் உனக்காக வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய மெனக்கெட்டு சமைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கமாண்டர் அங்கிள் இருக்கார்ல அவர் சொல்வார். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டே இருப்பார். இவர் கேட்பார், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஓடுதா, நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் வயசு தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது, அவர் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, அதனால எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வாயில தான் சொல்லுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் அங்கிள் இருக்கால் அவர் எந்திரிச்சு போயிடுவார். ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும். சரி கல்யாண பேச்சு எடுத்ததோட ஒரு வேளை அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடை சாப்பிடலான்னு ஆசையாக வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்துடும். எடுத்த உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா உனக்கு அடிப்பட்ட விஷயத்த கூட உன் ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொல்லணும் உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இவரா நான் இன்னும் சின்ன பிள்ளையாமா ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதுக்கு இவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. சின்னது அடிச்சு பெரிய அடின்னு உனக்கு ஒன்றுனா உடனே நீ சொல்றது இல்லையா, இதுக்கு தான் உனக்கு அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நினைச்சேன், எனக்கு கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி வரப்போகிற ஆபத்துலாம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க, நீ நம்புறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு அதெல்லாம் கேட்கவே மாட்டார். இப்போ எதுக்குமா எப்போ பார்த்தாலும் கல்யாணம், அவருக்கு என்னன்னா ஹீரோனை பிடிச்சிருக்கு சொல்ல முடியல, அதனால இப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடா இப்படி சொல்ற, 28 வயசு ஆகுது இன்னுமா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அவர் ஹீரோயின் கொடுத்து அமைச்ச சாப்பாடை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுப்பாரு. அங்கிள் ஆண்டி இருக்காங்கல்ல அந்த கமெண்ட்ஸ் அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முட்டை அவிச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே தனிப்பட்ட முறையில் அக்கறையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துல ஹீரோ ஒரு பாக்ஸ் கொடுத்து விட்டுருப்பாரு. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஹீரோனுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு, சாரி சொல்லியிருப்பாரு, அப்புறம் கொஞ்சம் பணமும் வச்சிருப்பாரு. நீங்கள் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் வாங்கிட்டேன், ஆனால் நீங்கள் எதில் வாங்குவீங்கன்னு எதுவும் வேலைக்கும் போல, உங்ககிட்ட காசு இருக்குமோ இல்லையோ, நான் நீ கொடுத்த சாப்பாடுலாம் வாங்கிட்டல, அதனால நான் கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சிரிச்சுட்டே வாங்கிக்குவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில இதெல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்களே இவங்க பேசிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அக்கறையாக இருக்காங்க.
இருக்காங்க, பேசாமல் அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லவும் அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நம்ம விருப்பப்படுறதுல என்ன இருக்குது, எனக்கும் அதான் தோணுதானே, அவங்க வீட்டிலன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. மறுநாள் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஆண்டி வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சம்மதமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ்கார கல்யாணம் பண்ணுறது ஒரு சேஃப்டி இருக்கும், ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்கணும்ல, அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மாதிரி யோசனையிலேயே இருப்பாங்க. அங்கிளும் ஆண்டியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எப்படி நம்ம இங்கேயே பாதுகாப்பாக வைக்கணும்னா முடியாது, அவன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான், அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்கன்னா இந்த பொண்ணுக்கு நம்ம இதில் வேறு மாப்பிள்ளைங்களாம் இருப்பாங்களா, உங்களுக்கு அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோனுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டவுடனே அந்த குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க, ஒரு மூவி பார்க்குற இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்கே ஒரு 4-5 பசங்களை வர வச்சுருப்பாங்க. இவங்களை யார் உனக்கு பிடிக்குதோ அந்த அவனை வச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் படம் பார்க்க தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பையனை வந்து அவர் அறிமுகப்படுத்த தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ஹீரோவுக்கு போயிடும், அவங்களுக்கு வந்து இப்படி கல்யாணம் ஆக போகுது அப்படின்றோன்னா அவங்க மனசில் அவருக்கு தாங்காது, நான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தனி யோசிச்சவர் வேகமாக இங்கே வந்துருவார். இந்த தேட்டரில் தான் அவங்க இருக்காங்கன்னு வந்தவுடனே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக போவார். அதுக்குள்ளே ஹீரோ வேகமாக வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு, என்னது இது கமெண்ட்ரு, நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, அவகிட்ட கொஞ்சம் பேசணுன்னு ஹீரோயின் வெளியே கூட்டிகிட்டு வந்துருவார். வெளியே கூட ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி கல்யாணத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார், மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. என்னோட வயசு 28, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், என்னோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பட்டவங்க, எனக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்ற மாதிரி அப்படியே ஒரு பெருசாக ஒரு ரெஸ்யூம் இது பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. ஹீரோனுக்கு அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் யார் என்னன்றது எனக்கு தெரியல, அந்த ஃபேமிலியை தேடி தான் நான் அந்த ஊருக்கே வந்திருக்கேன், இப்போ யார் என்னன்னு தெரியாத என்ன வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் ஏற்றுப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. இது மட்டும் தான் உனக்கு காரணமாக, வேறு ஏதாவது என்ன பிடிக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு அப்புறம் பிடிச்சி தானே இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்படுவாங்க. உடனே அவங்க வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கை கொடுக்கும்போது ஹீரோ உடனே கையெல்லாம் தொடச்சிட்டு அவரும் கை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே இப்போ ஓகே ஆகிடும். இப்போ வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள் ஆண்டி கிட்டலாம் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த குட்டி பசங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் தான் நம்மளுக்கு அங்கிளான்னு கேட்கும்போது, அங்கிள் கிடையாது, நம்ம ஃபியூச்சர் வந்து வீட்டில் உள்ள மருமக அவர், அந்த மாதிரி தான் அவரை மதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் பேசி வச்சிருவாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ என்னடா இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க கோபமாக பேசுவாங்க. இவங்க எப்படி பார்த்தாலும் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடும். அவராக ஒரு வீடு எடுத்து ஹீரோயினையும் அவரோட தம்பி ஒருத்தர் இருக்காருல, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு ஒரு வீட்டுக்கே வந்துருவார். அங்கே வந்து அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க 2 பேருமே. அப்போ அங்கே வந்து பார்க்க வர்ற ஒருத்தர் தான் வந்துட்டு ஹீரோயின் தேடிட்டு இருந்து அவரோட கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காருன்னு அவங்க நினச்சாங்கல்ல, அந்த ஆள் ஒருத்தர் இருப்பார். அவரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வீட்லேயும் அவர் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க என்னதான் வந்துட்டு ஒரு கமெண்டராக இருந்தாலும் இப்போ ஃபேமிலின்னு ரன் பண்ணுறதுக்கு தனியாக தானே வந்துட்டார், வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டே வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா ஹீரோனை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள எவ்வளோ தான் திட்டிகிட்டே இருந்தாலும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோனும் நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க, நிறையா வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். எப்படி வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கும் போது அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு போய் சொல்லிடுவார். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்கும். கல்யாணம் வர பண்ணியிருக்கான், ஒரு வார்த்தை சொல்லலை, நான் பார்த்த பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பொண்ணு மேலே ஹீரோயின் மேலே கோவமாகவே இருப்பாங்க. கொஞ்ச நாள் இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ வந்து வேலை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த மேஜிக்கல் பவர் இருக்குல்ல, அதை வச்சு அப்பப்போ அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் யார்கிட்டையுமே இப்படி ஒரு பொக்கிஷம் தனக்கு கிடச்சிருக்குன்ற விஷயத்த அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவும் கூடாது. அதனால் அவங்க சொல்லாமே இருப்பாங்க. அதனால் அப்படியே அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வந்துடும். ஒரு இடத்துல ஹீரோயினுங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து ஹீரோட அம்மாவுக்கு போயிடும். அவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் தான் பிடிக்குமா, உடனே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மருமகளை வந்து பார்க்க வருவாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஹீரோனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதோட அவங்க வீட்டுக்கே நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து யாருமே இல்லாத இருந்தவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய குடும்பமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த கமாண்டர் அங்கிள் அந்த ஆண்டி இருக்காங்களா, அவங்களுக்கும் அவங்க ரொம்பவே தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க லைஃப்பை வந்து சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.